அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட் பார்த்திங்க அப்படின்னா 29th ஏப்ரல். ஸோ நம்மளால் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல, ஏன்னா இன்டர்நெட் கேபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால. ஸோ லைவ் வந்து இன்னும் ஒரு 10 days கிட்ட பாசிபிள் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து லைவை போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ டில் தென் நான் வந்து ரெக்கார்டிங்ஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதுவுமே வந்து எல்லா நாளும் போட முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் டெலகிராமில் என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து போஸ்ட் வந்து நான் போட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் அதில் பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். அண்ட் லைவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 10 days ஆகிடும். ஸோ அது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் கன்சர்ன் தான், ட்ரேடிங்னால கிடையாது. ஸோ நம்மளுடைய ஆல்கோலாம் கம்ப்ளீட்டாக வந்து அப்டேட் ஆகி புது விஷயம் எல்லாத்தையுமே வந்து இம்ப்ளான் பண்ணி ட்ரெயின் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரையல் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து லைவ் ட்ரேட்ஸ் தான் அதில் எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் நவ் நம்ம வந்து லிமிட் ஆர்டரில் தான் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அந்த லிமிட் ஆர்டர் வந்து மார்க்கெட் ஆர்டருக்கு ஈக்குவலண்ட்டாக ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுதா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபார் தட் லைவ் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃப்ளாட் ட்ரேட்னுடைய அந்த பேஜையுமே வந்து இதில் மெர்ஜ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னென்னா ஸ்க்ரீன் சைஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாகிட்டதுனால ஆல்கோவோடைய பேஜஸ் எல்லாமே பெருசாகிட்டதுனால நம்மளால் எல்லாத்தையுமே ஒரே ஸ்க்ரீனில் காமிக்க முடியல. ஸோ நான் இதுக்கு மேலே அதை வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே நமக்கு வந்து சார்ட்டில் பை வந்த உடனே இங்கேயும் வந்து பை ப்ளேஸ் பண்ணிடுச்சு புட் ஆப்ஷனில். அண்டு புட் ஆப்ஷன் நமக்கு வந்து ரோபோலையும் பாருங்கள் தெரியும். இதிலே பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட், ஸ்டாப் லாஸ் அண்ட் ட்ரைலிங் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். சார்ட்டில் என்ன ஃபிக்ஸ் ஆகிருக்கோ அதே நம்பர்ஸ் இங்கேயும் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஒரு சேஃபர் சைடு. சப்போஸ் MT4 டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, ஸோ MT4 டேட்டாஸ் திடீர்னு நின்றுச்சு அப்படின்றப்போ, சப்போஸ் MT4 ஏதாவது ஒரு மால் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஆல்கோஸ்க்கு வந்து நம்ம ஆல்கோவுக்கு என்ன டார்கெட், என்ன ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எல்லாமே தெரியாமல் போயிடும். ஸோ இப்போ அதை வந்து ஒரு சேஃபர் சைடு என்ன பண்ணுறோன்னா, அங்கே என்ன டார்கெட், ஸ்டாப் லாஸ் இருக்கோ அது அப்படியே இங்கே வந்து அப்ளிகேபிள் ஆகிற மாதிரியான விஷயத்த பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டார்கெட், ஸ்டாப் லாஸ் அண்ட் ட்ரைலிங்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே என்ன ஃபிக்ஸ் ஆகிருக்கோ அது அப்படியே இங்கே வந்துடும். அண்டு P&L வந்து டு லைவ் டிக்கு நமக்கு வந்து அப்டேட் ஆகிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு ஒரு 400 to 100 ஸோ சடனாக மேலே கீழே போயிட்டுருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ப்ரைஸ் மூவ் ஆகுது. அண்டு இப்போதைக்கு ஒரு 400 வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ட்ரேடு முடியுதுங்கிறத. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1100 கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்து ட்ரையலிங் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும் 1000 rupeesலேயே.
ஸோ இப்போ நம்ம வந்து 2 இடத்துல ட்ரையல் பண்ணுறோம். இங்கே 1000 ருபீஸில் ட்ரையல் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து மெயின் எம்டிஎம்மாக 2500 வந்தது அப்படின்னா ட்ரையல் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அது எதுக்காக அப்படின்னா ஃபர்தராக கண்டினியூஸான ட்ரேட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து மெயின் எம்டிஎம்மை ட்ரையல் பண்ணலாம். இல்லை 1 or 2 ட்ரேட்ஸில் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆல்கோவில் இருக்கக்கூடிய அந்த எம்டிஎம் ட்ரையலிங்கை மட்டும் வச்சு கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1034 ப்ராஃபிட்டில் இருக்குது. அண்ட் இன்னும் ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் எடுத்தது அப்படின்னா ஒரு 1300 அந்த ரேஞ்ச் வரும்போது நமக்கு வந்து ட்ரேடிங் திரும்பவும் பார்த்திங்கன்னா ட்ரையல் ஆகிடுச்சு. சப்போஸ் இப்போ ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஆக்சுவலாக ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுச்சு ரிவர்ஸ் ஆன உடனே. ஓகே, ஸோ ட்ரையலிங்கில் நமக்கு வந்து ஃபர்தராக ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 1360 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ கண்டினியூஸாக ட்ரேடுக்கு அலோவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் எத்தனை ஆர்டர்ஸ் வச்சுருக்கோமோ அத்தனை ஆர்டர்ஸ் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைனா 2500 டார்கெட், இல்லைனா 4500 லாஸ் வர வரைக்கும் ட்ரேடை வந்து கண்டினியூ பண்ணோம். பட் நம்ம இன்றைக்கி இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த ட்ரேட்ஸு. நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.